يوم تقلب وجوههم في النار يقولون يا ليتنا أطعنا الله وأطعنا الرسولا وقالوا ربنا إنا أطعنا سادتنا وكبراءنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவழிக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் வாழச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நாடினுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, குர்ஆன் சுன்னா கூறும் அழகிய உபதேசங்கள் என்கிற தலைப்பின் கீழ் 9 நாட்கள் அல்லாஹ்வின் கிருபையினால் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடிய அழகிய உபதேசங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நேற்றைய தினம் நாம் சொல்லி வந்த அந்த தொடரின் தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு சில உபதேசத்தை செய்கிறாங்க. அந்த உபதேசத்தினுடைய விரிவுரையை தான் மற்ற ஹதீஸுகளின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த உபதேசம் என்ன? அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ பேணுதலாக இரு, அல்லாஹ்வை நீ உன்னிடத்தில் பெற்றுக்கொள்வாய். சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வை நினைத்து பார். நீ சிரமமான நேரத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் உன்னை நினைத்து பார்ப்பான். ஏதேனும் உனக்கு தேவை என்றால் நீ அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கேள். உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த உபதேசத்தை செய்கிறாங்க. இந்த அடிப்படையில் பேணுதல் என்றால் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய அந்த கடமைகளை தவறவிடாமல் செய்வது. மற்றொன்று பாவமான காரியங்களில் இருந்து விலகி இருப்பது. இது பேணுதலுக்கு மிக முக்கியமான ஒன்று. அந்த வரிசையில்
பாவம் செய்வதற்குண்டான சூழல் நமக்கு ஏற்பட்டு அந்த பாவத்திலிருந்து நாம் விலகினோம் என்றால் இந்த மாதிரி காரியத்தை செய்வது மிகப்பெரிய ஒரு உறுதியான ஒரு காரியம். அது எல்லோராலும் முடியாது. பாவம் செய்வதற்குண்டான ஆற்றல் இருக்குது, பாவம் செய்வதற்குண்டான எல்லா சூழலும் இருக்குது. அந்த பாவத்திலிருந்து தடுப்பதற்கு வேற யாரும் இல்லை. நம்ம நினைச்சா அந்த பாவத்தை செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அந்த பாவத்தை விட்டும் விலகுதல் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. எல்லோராலும் அது போன்ற ஒரு சூழல்ல பாவத்திலிருந்து மீள முடியாது. இல்லல் முத்தகீன், யாருடைய உள்ளத்துல தக்வா இருக்குதோ அவர்களை தவிர. உலகத்துல பெரும்பான்மையான மனிதர், பெரும் சதவிகிதம் பாவம் செய்வதற்குண்டான ஒரு சூழல் அமைஞ்சிருச்சு அப்படின்னா பாவத்தை செஞ்சிடறாங்க. பாவத்தை செஞ்சுட்டு பின்னாடி தௌபா தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு சிலர் தான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மற்ற எல்லாரும் பாவம் செய்வதற்குண்டான ஆற்றலும் சூழலும் இருந்துச்சுன்னா அந்த பாவத்தை செஞ்சிடறாங்க. பேணுதல் என்ன தெரியுமா? பாவம் செய்வதற்குண்டான சூழல் இருந்தும் கூட அந்த பாவத்தை என் ரப்புக்காக வேண்டி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒதுங்குறாரோ இது பேணுதல்லையே ரொம்ப உச்சகட்ட பேணுதல். யார் இந்த பேணுதலை தமக்குரியதாக ஆக்கி கொள்கிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இக்கட்டான ஒரு சூழலில் நிராயுதபாணியாக நிற்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும். நேற்றைய தினம் ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தோம். புகாரி இமாம் தனது கிதாபில் பதிவு செய்த ஒரு செய்தி, 2215வது நபிமொழி. அதில் அப்படித்தான் ஒரு 3 மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்த நன்மையான காரியத்தை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல உதவி தேடுறாங்க. அல்லாஹுடைய உதவியும் அவங்களுக்கு கிடைக்குது. நேற்றைய தினம் முதல் மனிதரை பார்த்தோம். அதாவது ஒரு 3 மனிதர்கள் சேர்ந்து ஒரு தேவைக்காக வேண்டி மலை பகுதியில் அப்படி போய்கிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கும், காட்டு வழியாக போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு மழை பிடிச்சிருது. அந்த மலையில இருந்து ஒதுங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள போறாங்க. இவங்க உள்ளக்க போன உடனே அந்த மலையினுடைய உச்சியில இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து இவங்க எந்த குகைக்குள்ள போனாங்களோ அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருது. அந்த உள்ளக்க இருக்கக்கூடிய 3 பேரும் அடைத்த அந்த பாறையை எவ்வளவோ தள்ள முயற்சி பண்றாங்க, தள்ள முடியலை. உறுதியா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பாறையை நம்மளால தள்ள முடியாது, இந்த குகையில இருந்து நம்மளால வெளியவும் வர முடியாது அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல வேற எந்த மனிதர்களும் வந்து உதவி செய்வதற்கு உண்டான முகாந்திரமும் இல்லை. நம்மளாலையும் எவ்வளவு முயற்சி செஞ்சு வெளியில போகவும் முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் இந்த குகையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ 3 பேரும் பேசுறாங்க, நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி கேட்போம். எப்படி உதவி கேட்போம்னா, நம்முடைய வாழ்நாளில் நாம் அல்லாஹுக்காக வேண்டி ஏதாச்சும் நன்மையை செஞ்சுருப்போம்ல, அந்த நன்மையை முன்னிறுத்தி அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம், அல்லாஹுடைய உதவி வரும் அப்படின்னு. அதில் முதல் மனிதர் வந்து என்ன செய்கிறாரு, அல்லாஹ்ட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வே எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அந்த பெற்றோர்களுக்கு நான் ஒரு சில உபகாரங்கள்லாம் செஞ்சேன், அந்த உபகாரத்தை நான் செஞ்சதுக்குண்டான நோக்கம் உனக்காக வேண்டிதான், நான் உனக்காக வேண்டிதான் செஞ்சேன் அப்படின்றது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த பாறையை எங்களை விட்டும் அகற்று அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனிதர் துவா செஞ்சாரு. 3இல் 1 பங்கு அந்த பாறை விலகியது என்பதாக நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். 2வது மனிதர், 3 மனிதர்ல உள்ளக்க இருந்தாரு, 2வது மனிதர் அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாரு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பேணுதல்ல ரொம்ப உச்சகட்டமான ஒரு பேணுதலை நாம் பேண வேண்டிய ஒரு சூழல் இதுதான். 2வது மனிதர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி குன்து உஹிப்பு இம்ரஅத்தன் மின் பனாத்தி அம்மி க அஷத்தி மா யுஹிப்பு ரஜுலுன் நிசா. என்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்தாரின் மகள் ஒருத்தி இருந்தாள். என்னுடைய தந்தையுடைய உடன் பிறந்தாருடைய மகள் ஒருத்தி இருந்தாள். அந்த பொண்ணை நான் ரொம்ப விரும்பினேன். எந்த அளவுக்குன்னா, இந்த பூமியில எந்த ஆணும் எந்த பெண்ணையும் இந்த அளவுக்கு விரும்பியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து அந்த பொண்ணை ரொம்ப விரும்பினேன், அந்த பொண்ணை ரொம்ப ஆசைப்பட்டேன், அந்த பெண்ணை நான் ரொம்ப அடையணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன்.
அந்த பெண்ணிட்டையும் போயிட்டு நான் சொன்னேன், நான் அவன் மேல ரொம்ப ஆசை வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அந்த பெண் சொன்னா, லா தனாலு ذلك மின்ஹா ஹத்தா துஅதியஹா மிஅத தீனார். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் ரொம்ப வறுமையில, அந்த பெண்ணு சொல்றா, நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன், எனக்கு 100 தீனார் தேவைப்படுது, எனக்கு 100 தீனாரை நீ தந்த அப்படின்னா நீ உன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்றான். அந்த மனிதர் என்ன செய்யறாரு, ஃபஸஅய்து ஃபீஹா ஹத்தா ஜமஅதுஹா, பெரும் பாடுபட்டு கடுமையாக உழைத்து ஒரு 100 தீனாரை வந்து என்ன செய்யறாரு கொண்டு வந்து அந்த பெண்ணுடைய கையில கொடுத்துறாரு. கொடுத்துட்டா அந்த பெண் ஏற்கனவே சொன்னால, ஒரு 100 தீனார் தந்தா உன்னுடைய ஆசை நிறைவேறும்னு சொன்னால, அப்போ 100 தீனாரை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, ஃபலம்மா கஅத்து பைன ரிஜ்லைஹா, அந்த பெண்ணுடைய 2 கால்களுக்கு மத்தியில் நான் அமர்ந்தேன். அப்பொழுது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வே நீ அஞ்சுக்கொள், வலா தஃபுல்லல் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, உரிமையின்றி அந்த முத்திரையை உடைத்து விடாதே அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாள். ஃபகும்து வ தரக்துஹா, உடனே நான் உன்னுடைய அச்சம் ஏற்பட்டு, யாருமே இல்லை, அந்த பெண் மட்டும்தான் இருந்தால், அந்த பெண் கேட்ட அந்த தொகையையும் நான் கொடுத்துட்டேன். இனிமேல் அந்த பாவத்திலிருந்து என்னை தடுப்பதற்கும் அந்த பாவத்திலிருந்து என்னை எச்சரிக்கை செய்வதற்கும் யாரும் அங்க இல்லை. இருந்தாலும் அந்த பெண் சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்னா, இத்தகில்லா, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், வலா தஃபுல்லல் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, நீ என்னை திருமணம் செய்யல, என்னை தொடுவதற்கும் என்னை நெருங்குவதற்கும் உனக்கு அனுமதி இல்லை, உரிமையாளரை தவிர இந்த முத்திரையை உடைக்க கூடாது அப்படின்ற அந்த வாசகத்தை சொன்ன உடனே உன் மீது எனக்கு அச்சம் வந்துருச்சு, நான் அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு நான் போயிட்டேன். சொல்றாரு, இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்த ذلك ابتغاء وجهك فافرج عنا فرجة, இந்த காரியத்தை நான் உனக்காக வேண்டிதான் செய்தேன் என்பதை நீ அறிந்தால் இந்த பாறையை எங்களை விட்டு கொஞ்சம் அகற்றிடு ரப்பே அப்படின்னு துவா செஞ்சாங்க. 3ல் 2 பகுதி பாறை அகன்று விட்டது. இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவதற்கோ அந்நிய பெண்ணோடு பழகுவதற்கோ அல்லது தவறு செய்வதற்கோ ஒரு சூழல் ஏற்படும். பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா சில ஆண்களோ பெண்களோ அது போன்ற தவறின் பக்கம் அவர்களாகவே செல்வதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துவாங்க. யாருக்கும் அது தெரியாது. இன்னும் சில மனிதர்கள் இந்த தவறுல நீண்ட நாள் நீடித்தும் இருப்பாங்க. 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம் தவறான ஒரு உறவுல ஒரு பெண்ணோடையோ அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோடையோ இருக்கலாம். ஆனா வெளி உலகத்துக்கு அது தெரியாமல் இருக்கும். வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குதே அப்படின்னு நினைச்சு ரொம்ப அசால்ட்டா நம்ம இருந்துடக்கூடாது. அசால்ட்டானா என்ன, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு. வெளியில தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு இழிவு. அந்த இழிவிலிருந்தும் அந்த அசிங்கத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான்னா என்ன காரணம்? அல்லாஹ் நம்ம மீது ஏதோ ஒரு கருணை வச்சிருக்கிறான், ஒரு பாசத்தை வச்சிருக்கிறான். இவன் அசிங்கப்பட்டுறக்கூடாது, இவன் கேவலப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நம்மளை நினைக்கிறான். அந்த மாதிரி பாவத்துல யாராச்சும் ஈடுபட்டு இருந்தால் உடனே அதுல இருந்து நம்ம விலகிடணும். யாருக்கும் தெரியலையே, யாரும் நம்மளை தடுக்க முடியாதே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. என் ரப்பு பார்க்கிறான் அப்படின்ற அந்த எண்ணத்துல அந்த தவறு செய்யக்கூடியவர்களோ அல்லது அந்த தவறு செய்வதற்குண்டான அந்த சூழல்ல இருப்பவர்களோ அல்லாஹ்விற்கு பயந்து அதிலிருந்து விலகிவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு காரியம். ஒரு மனிதர் 2 விஷயத்துல இருந்து அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டங்க. அது அவனா திருந்தினா மட்டும்தான் உண்டு. ஒன்று, மற்றவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறான் பாருங்க, திருடி சாப்பிட்றதோ கொள்ளையடிச்சு சாப்பிட்றதோ, தனக்கு சொந்தமில்லாத பொருளை அபகரிச்சு ஒருத்தன் வாழ்றான் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு சுகத்தை ஒருத்தன் கண்டுட்டான்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடவே மாட்டான். நோகாம நொங்கு திங்கிறதுன்னு சொல்லுவாங்களே, கஷ்டப்படுறது இல்லை, உழைக்கிறது இல்லை, அடுத்தவனை ஏமாத்துறது மட்டும்தான் வேலை. அப்படின்ற போது ஏமாத்துறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க.
ஏமாத்துறத பெரிய டேலண்ட்னு நினைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏமாத்துறது டேலண்ட் கிடையாது. உண்மையிலேயே அதை சிந்திச்சு பார்த்தா ஏமாத்துறது மிகப்பெரிய நம்பிக்கை மோசடி. நம்ம கிட்ட ஒருத்தன் ஏமாறுறான்னா எப்படி ஏமாறுறான்? நம்ம மேல நம்பிக்கை வச்சுதானே ஏமாறுறான். இவன் நல்லவன், இவன் நம்மளை ஏமாத்த மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பி தானே நம்ம கிட்ட ஏமாறுறாங்க. நம்ம ஏமாத்துறவன் தெரிஞ்சா நம்ம கிட்ட யாராச்சும் ஏமாறுவாங்களா? நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கை மோசடி செய்யறோம். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஏமாத்துறவன் நான் ரொம்ப அறிவாளி, நான் மக்களை எவ்வளவு நான் அழகா நேக்கு போக்கா நான் ஏமாத்துறேன் பாரு, அவனுக்கெல்லாம் இல்லாத திறமை எனக்கு தான் இருக்குது. ஏமாத்துறத திறமைன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது திறமை கிடையாது. தன் மீது உண்டான அந்த நம்பிக்கையை உடைக்கிறது, தன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களே அந்த நம்பிக்கையை சிதறடிக்கிறது. அப்போ அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிச்சு வாழ்றான் பார்த்தீங்களா, அவனும் சரி, அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த ஆண் பெண் உறவுல ஒருத்தன் நீடிச்சிருந்தான்னா, தொடர்புல இருந்தான்னா, அதுல இருந்து மீள்றது, இந்த ரெண்டும் ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த ரெண்டுல இருந்தும் ஒரு மனிதன் மீளணும் அப்படின்னா தக்வா இருந்தா மட்டும்தான் முடியும். வேற யார் என்ன சொன்னாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் திருந்த மாட்டாங்க. எவ்வளவு பயான் கேட்டாலும் சரி, எவ்வளவுதான் உபதேசம் செஞ்சாலும் அவனுக்குள்ள அந்த எண்ணம் வரணும், ஐயோ நம்ம மற்றவங்களை ஏமாத்துறமே, இது பெரிய தப்பாச்சே, மற்ற அல்லாஹ் தடுத்து அந்த உறவோடு நம்ம அந்த உறவு வச்சிருக்கிறோமே, இது தப்பாச்சு அப்படின்னு அவனா நினைச்சா மட்டும்தான் அந்த பாவத்துல இருந்து வெளியில வர முடியும். ஆகையினால இந்த மாதிரி ஒரு பாவத்துல யாராச்சும் சிக்கி இருந்தோம் அப்படின்னா தௌபா தேடுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான், அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான். மறுபடியும் அந்த தவறின் பக்கம் போயிடாதீங்க. நம்ம செஞ்ச தவறை அல்லாஹ் வெளியில கொண்டு வராம மறைச்சான் பார்த்தீங்களா, மறைச்ச ரப்புல் ஆலமீன் கண்டிப்பா அதை மன்னிக்கவும் செய்வான். இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த பாவத்திலிருந்து விலகி ஏதாச்சும் ஒரு நாள் நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும் பொழுது அல்லாஹ் கிட்ட இதை சொல்லி நம்ம துவா கேட்கலாம். ரப்பே, யாருக்கும் தெரியாம இப்படி ஒரு பாவமான ஒரு காரியத்தை செய்யறதுக்குண்டான ஒரு சூழல் இருந்தும் கூட நான் அந்த பாவத்தை செய்யலை ரப்பே. எதுக்காக வேண்டினா உனக்காக வேண்டிதான் நான் செய்யலை. ஆகையினால எனக்கு இந்த விஷயத்தை நிறைவேற்றி கூடியா அல்லாஹ், இந்த கஷ்டத்தை நீக்கி வையா அல்லாஹ், இந்த ஹாஜத்தை எனக்கு கபூலாக்கி தாயா அல்லான்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த நபிமொழியின் அடிப்படையில நமது துவா அங்கீகரிக்கப்படவும் செய்யும் அப்படின்றத நம்மளால நம்ப முடியுது. அப்போ இந்த மாதிரி பாவங்கள் செய்யறதுக்குண்டான ஒரு சூழல் இருந்து அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு ஆற்றலை நாம் பெற்றிருந்தால் இது மிகப்பெரிய ஒரு காரியம், இது மிகப்பெரிய ஒரு பேணுதல். மூன்றாவதாக ஒரு மனிதர் துவா செய்யறாரு, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது மனிதர் சொல்றாரு, அல்லாஹும்ம அன்னி இன்னி அஸ்தஅஜர்து அஜீரன் பி ஃபரகின் மின் துரத்தின் ஃபஅதைதுஹு வ அபா. நான் 3 சாஉ கேழ்வரகு கூலிக்கு ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருந்தேன். அவரு ஒரு நாள் வேலை பார்த்தாரு. ஒரு நாள் நீ வேலை பார்த்தா உனக்கு கூலி எவ்வளவு? 3 சா. அது ஒரு அளவு. 3 சாவு கேழ்வரகை நான் உனக்கு கூலியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளை வேலைக்கு வச்சேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி அந்த கூலியை நான் கொடுத்தேன். அவர் வாங்க மறுத்துட்டார். அவருடைய கூலி என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த கூலியை அந்த கூலியை சும்மா வச்சுக்கிட்டே இருந்தா வேஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விவசாயத்துல போட்டேன், பயிரிட்டேன். அதுல நிறைய லாபங்கள் வந்துச்சு. அந்த லாபத்தினால இஷ்தரைத்து மினுஹு பக்கரன் வராயஹா, நிறைய மாடுகளை வாங்கினேன். அந்த மாடுகளை மேய்க்கிறதுக்கு உண்டான மேய்ப்பாளர்களையும் என்ன செஞ்சேன், நான் வாங்கினேன். அப்போ என்கிட்ட நிறைய மாடுகள் வந்துச்சு. அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பாளர்கள் இருந்தாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு, நல்லபடியா இருந்துச்சு. சும்மா திடீர்னு அந்த கூலியாளி வந்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு யா அபுதல்லா ஆத்தினி ஹக்கி, எனக்கு ஒரு நாள் கூலி நீ தரணும்ல, நான் விட்டுட்டு போயிட்டேன்ல, அந்த கூலியை எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டார் அவரு. நான் உடனே அந்த ஹக்க கேட்ட அந்த மனிதர்கிட்ட சொன்னேன், இன்தலிக் இலா தில்கல் பகரி வராயஹா. இங்க நிக்குது பாருங்க ஒரு மாடு கூட்டம். இந்த மாடு கூட்டத்தையும் அந்த மாடு கூட்டத்தை மேய்க்கக்கூடிய அந்த மேய்ப்பாளரையும் இது எல்லாம் உனக்குரியது தான், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். இப்படி சொன்ன உடனே அந்த ஆளு என்னைய பார்த்து கேட்டாரு, நான் ஒரு நாள் கூலியை உங்ககிட்ட கேட்டா நீ என்னைய பார்த்து கேலி பண்றியா? இந்த மாடுகளை ஃபுல்லா ஓட்டிட்டு போ,
அந்த மாடு மேய்க்கிறவனையும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து நீ கேலி பண்றியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டாரு. நான் திருப்பி அவர்கிட்ட சொன்னேன், மா அஸ்தஹசி உபிக்க வலா கிண்ணஹா லக்க, நான் ஒன்றும் கேலிலாம் பண்ணலப்பா, எல்லாம் உனக்குரியது தான், எடுத்துட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஒன்று கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். இந்த விஷயத்தை முன் வச்சுட்டு அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك ابتغاء وجه ربك. நான் நினைச்சிருந்தா ஒரு நாள் கூலி தானே அவருக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்குது, அந்த ஒரு நாள் கூலி என்ன அப்படின்றத பார்த்து கணக்கு பண்ணி நான் கொடுத்துருக்கலாம். நான் அந்த மாதிரி செய்யல ரப்பே. அவருடைய அந்த கூலியைத்தான் நான் விவசாயம் பண்ணினேன், அந்த விவசாயத்துல தான் எனக்கு நிறைய லாபம் வந்துச்சு, அந்த லாபத்துல தான் மாட்டையும் வாங்கினேன், மாட்டு மேய்க்கிறவனையும் வாங்கினேன். அப்போ இது எல்லாம் நான் கணக்கு பண்ணி பார்த்தா அவன் அந்த ஆளுடைய லாபத்தில் இருந்து தான் வந்து என்ன செஞ்சு, ஹக்கில் இருந்து தான் இவ்வளோ லாபங்கள் வந்துச்சு, அது எனக்குரியதா எப்படி ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தா எல்லா லாபத்தையும் நானே வச்சுக்கிட்டு அவருக்குண்டான அந்த ஹக்கை மட்டும் கொடுத்துருக்க முடியும். நான் அப்படி செய்யலை. காரணம் என்னன்னா, எனக்கு உன் மீது உண்டான ஒரு அச்சம். எங்க எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை நான் எனக்குரியதாக ஆக்கி கொண்டு அதனால நாளை மறுமையில நான் நஷ்டம் அடைஞ்சிருவனோ அப்படின்ற ஒரு பயம். எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை, அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை எனக்குரியதாக நான் ஆக்கி கொண்டு நாளை மறுமையில நான் உனக்கு முன்னாடி வந்து குற்றவாளியா நிக்கணுமே, அந்த பொருள்லாம் உனக்குரியதா அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்கும் பொழுது நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த பதிலுக்கு அச்சப்பட்டு உன் மீது அச்சம் கொண்டு நான் அப்படி அந்த ஒரு நாள் கூலியை மட்டும் கொடுக்காம அந்த ஒரு நாள் கூலியிலிருந்து என்னென்ன லாபங்கள் எல்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். இதை நான் யாருக்காக வேண்டி செஞ்சேன்? அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்து ذلك ابتغاء وجه الله, அதை நான் உனக்காக வேண்டிதான் செய்தேன் என்பது உண்மையாக இருந்தால், நீ அறிந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா, எங்களை விட்டும் இந்த பாறையை அகற்றி விடு அப்படின்னு நான் சொன்னேன். முழுமையாக அந்த பாறை அகன்று விட்டது. எவ்வளோ அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. 3 மனிதர்கள் 3 விதமான பாவத்துல இருந்து விலகுறாங்க. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம அன்றாட செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். முதல்ல ஒரு என்ன சொன்னாரு? எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனசு நோகாதபடி நான் நடக்கிறேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை சரியான ஒரு முறையில் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. இன்னைக்கு பெற்றோர்களை சரியான முறையில் கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செய்கிறோம். சில இடங்கள்ல பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? இது கூட பாவம் தாங்க, ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்படின்னா, சில வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல அந்தஸ்தாக இருக்கிறாங்க, ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுறதை கேட்கறதுக்கு, சில விஷயத்த பேசுறதுக்கும் சில விஷயத்த கேட்கறதுக்கும் பயப்படுவாங்க. எங்க இதை சொன்னா பையன் கோவப்பட்டுருவானோ, இதை கேட்டா பையன் கோவப்பட்டுருவானோ அப்படின்னு நம்முடைய பயத்திற்கு உட்பட்டவர்களாக பெற்றோர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம். அவங்க ஒரு சேரி கேட்டா நம்ம 2 சேரி வாங்கி கொடுப்போம். அவங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு பொருள் கேட்டா 2 பொருள் வாங்கி கொடுப்போம். எல்லாம் நல்லா செய்வோம். பொருளாதார விஷயத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது, அவங்கள கவனிக்கிற விஷயத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஆனால் அவங்க சுதந்திரமா இருக்க மாட்டாங்க. எதை செஞ்சாலும், ஓ இதை செஞ்சா பையன் கோவப்பட்டுருவானோ, அதை கேட்டா எதுவும் நினைப்பானோ. இவன் பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க. பெரும்பாலும் நம்ம பகுதிகளில் எப்படி இருக்கும், நான் ஆம்பளை பசங்களோட தான் பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்களை நம்ம கட்டி கொடுத்துருவோம், அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. என்னதான் பொம்பளை பிள்ளைய வெளியில கட்டி கொடுத்தாலும் இந்த பெற்றவங்களுக்கு பொம்பளை பிள்ளை மேல உள்ள அந்த பாசம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு என்ன இருக்கும்னா, ஏதாச்சும் ஒன்றை நம்ம பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தா என்ன, அந்த பெண் பிள்ளையினுடைய அந்த வாரிசு பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. தாங்கிட்ட பணம் காசு இருக்காது, தான் பையன்கிட்ட கேட்கறதுக்கு தயக்கப்படுவாங்க. எப்பா உன் தங்கச்சி கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருக்கிறாப்பா, உன் தங்கச்சி பசங்க கொஞ்சம் ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாப்புல, ஏதாச்சும் பார்த்து செய்யலாமே வைக்கலாமே. அதை எப்படி கேட்கணும்னா, எப்படி சொல்லணும்னா, பெத்தவங்க டே இங்க வாங்கடா தம்பி இங்க வாங்க, உன் தங்கச்சி ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறா, ஒரு 10,000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ, இப்படி சொல்லணும். இப்படி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் அங்க இருக்கணும். இதுதான் அவங்களுடைய உண்மையான உரிமை. ஆனா பெரும்பாலான இடத்துல எப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படி சொல்றதுக்குண்டான ஒரு சூழல் இல்லை. எப்படி சொல்லுவாங்கன்னா, ரொம்ப தயக்கத்தோட, எப்படி 4 இடத்துல பார்ப்பாங்க, மருமக இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு.
மருமக இல்லாட்டா அப்படின்னு ஒரு சைகை மெதுவாக சொல்லுவாங்க, இப்பா தங்கச்சி ரொம்ப கஷ்டப்படுறாப்பா, ஏதாச்சும் பார்த்து செய்யப்பா அப்படின்னு கேட்கும் போதே ஒரு பதட்டத்தோட ஒரு பயத்தோட கேட்பாங்க. இப்படி நம்ம பெற்றோர்களை வச்சிருக்கோம் பாருங்க, இதுவும் கூட தப்பு தாங்க. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், எல்லாம் செஞ்சிடறோம். என்னுடைய தாயார் 40, 70, 80 வயசு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு 100 சவரன் நகை வச்சிருக்கிறேன். அவங்க மௌத்தாயிட்டா அந்த 100 சவரன் யாருக்கு? போகும்போது அவங்களுக்கே நான் கொடுத்து விட்டுறேன். எல்லாம் நமக்கு தான். உண்மையிலேயே அவங்கள மன திருப்தியோடு எந்த ஒரு சங்கடமும் இல்லாம ரொம்ப சுதந்திரமா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோமா இல்லையா, அதை மட்டும் பாருங்க. அந்த மாதிரி இப்ப வரைக்கும் நமக்கு 4-5 பிள்ளைங்க இருக்கலாம், அல்லது நமக்கே பேரம்பேத்திகள் இருக்கலாம். இப்ப கூட நம்முடைய பெற்றோர்கள் நம்ம கிட்ட எப்படி இருக்கணும்னா உரிமையா இருக்கணும். எப்படி உரிமை? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது, நம்ம அவங்களுடைய வருமானத்துல இருக்கும் போது அவங்க நம்ம கிட்ட எவ்வளவு உரிமையா இருந்தாங்க. டேய் வாடா, அதை செய், இதை செய், அங்க போ, இங்க போ, கடைக்கு போ, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கி, எவ்வளவு உரிமையா இருந்தாங்க. இந்த உரிமை எப்ப இருக்கணும்னா நம்ம சம்பாத்தியத்துல அந்த பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த உரிமையை கொடுக்கணும். ஆனா பெரும்பாலான பிள்ளைங்க அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. அவங்க சம்பாத்தியத்துல இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். நம்ம சம்பாத்தியத்துல இருக்கும் போது அவங்கள என்ன செய்யறோம்னா ஏதோ ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பெற்றோர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கணும். எந்த விஷயத்திலையும் அவங்க தயக்கப்படவே கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம அவங்கள வச்சிருந்தோம் அப்படின்னா அதுதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய துவா. அந்த துவாவுக்கு அல்லாஹ் இடத்துல பெரிய வேல்யூஷன் இருக்கு. அப்ப முதலாவது மனிதர் என்ன சொன்னாரு, என்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நான் சரியான முறையில செய்யறேன், எனக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னார்ல. இதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. நமக்கு அல்லாஹ் பெற்றோர்களை தந்தான்னா பெற்றோர்கள்ல இருவரோ அல்லது ஒருவரோ, 2 பேர்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லபடியா செலவு பண்ணுங்க. அவங்களுடைய ஹக்கை நல்ல முறையில செய்யுங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே நீங்க துவா கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்ப நீங்க சேர்த்துக்கங்க. ரப்பே, எங்க அத்தா இருக்கிறாரு, அவருக்கு நான் மாசம் மாசம் மருத்துவத்துக்கே நான் இவ்வளவு செய்யறேன், அவருக்கு சுகர் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இருந்த இடத்துலயே யூரின் பெயர்றாரு, இருந்த இடத்துலயே ஏதாச்சும் மோஷன் பெயர்றாரு, அதெல்லாம் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவரை பார்த்துக்கிறதுனால என்னால வெளியூருக்கு எங்கேயும் கூட போக முடியல. ரப்பு கிட்ட அப்படி மனம் திறந்து பேசுங்க. ரப்பு அதை விரும்புறான். உள்ள விஷயத்த எல்லாமே ரப்புக்கு தெரியத்தான் செய்யும். தெரிஞ்சாலும் ரப்பு கிட்ட நீங்க சொல்லுங்க, வாய் வார்த்தையா சொல்லுங்க. அதை விரும்புறான் ரப்பு. என்னென்ன விஷயம்லாம் இருக்குது. நான் நினைச்சிருந்தா மற்றவங்களை மாதிரி அவங்களை ஏதாச்சும் ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் மாசம் 2000 ரூபா 3000 ரூபா கொடுத்து ஒரு முதியோர் இல்லத்துல கூட நான் சேர்த்து விட்டுருக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. காரணம் என்னன்னா, உன் மீது உண்டான அச்சம்தான். நீ என்ன சொல்லியிருக்கிற, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யின்னு சொல்லியிருக்கிறல்ல. அதனால என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு வயசான காலகட்டத்துல மிகுந்த சிரமத்தை தந்தாலும், வார்த்தைகளால் என்னைய ரொம்ப தொந்தரவு கொடுத்தாலும், சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. சில மனிதர்களுக்கு எல்லாம் பெற்றோர்களையே சோதனையாக்குவான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70 வயசுக்கு பின்னாடி சில பெற்றோர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நல்லதே செஞ்சாலும் நம்ம பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு ஏதாச்சும் நண்பர்கள் யாராச்சும் கூட்டு வந்தேன்னு வைங்களேன், அவங்க முன்னாடியே திட்டுவாங்க. எப்படி, இவனே ஒரு தண்டச்சோறு, இவன் கூட்டுட்டு வந்துட்டான் 4 பேத்த, எப்படி இருக்கும் நமக்கு? எவ்வளவு கோபம் வரும் நமக்கு. வருமா வராதா? நம்ம சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருப்போம், நல்லதான் இவங்களை நம்ம பெற்றோர்களை கவனிப்போம். வயது மூப்பின் காரணமா என்ன பேசுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. நம்மளை தேடி என்ன செய்வாங்க, ஜமாத்தார்கள் வருவாங்க. நம்ம ஜமாத்துல ஒரு முக்கியஸ்தர்களா இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளை தேடிக்கு 2 பேர் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு முன்னாடி நம்முடைய தந்தையோ தாயோ வந்துட்டான், இவனே ஒரு வெட்டி பைய, இவனை தேடி வந்துட்டானோ, இவனு ஒரு பெரிய வெட்டி பைய, வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை இப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். வருமா வராதா? என்ன செய்யணும் அந்த நேரத்துல? இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு, இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம்? பெற்றோர்கள் மீது கோபப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்திருக்கீங்களா? எப்படி சொல்வான்னா, உங்க பெத்தவங்களை நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லலை. அந்த வாசகத்தை சொல்லும் போதே அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர். அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது ரப்புக்கு தெரியும். தன்னுடைய தந்தை சம்பாதித்து, தன்னுடைய தாய் சம்பாதித்து தனக்கு தரும் பொழுது அப்படியே கூனி குறுகி இருப்பான்.
அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்னு இருப்பான். என்னைக்கு பெற்றோர்கள்ட்ட இருந்து தனக்கு உபகாரம் வரலையோ, பெற்றோர்கள் மூலமாக நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லையோ, அப்போ பெற்றோர்களை என்ன செய்வான், ஒரு மாதிரியா நடத்த ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி தெரியும். ரப்பு சொல்றான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர், அவங்க வயதான பருவத்தை அடைந்து, வயதான பருவத்துல தான் எல்லா சோதனையும் வரும். வயதான காலகட்டத்துல தான் அவங்கள கவனிச்சுக்கிறதுல ரொம்ப பெரிய சிரமமே இருக்குது. ஜிஹாதே அங்கதான் இருக்குது. ரப்ப அந்த வாசகத்தை அழகா சொல்றான், இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர், கிபர் வயதான காலத்தை அடைந்து நீங்கள் தான் தஞ்சம் என்று உங்களை தேடி வந்தார்கள், நீங்க தான் அடைக்கலம் என்று நம்பி வந்தார்கள் என்றால், வலா தன்ஹர் ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள். எப்படி சொல்றான் பாருங்க. வயசான காலத்துல அவங்களுடைய வாய் சும்மா இருக்காது. வயசான காலகட்டத்தில் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டும் பேசிக்கிட்டும் செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. நீ என்ன செய்யக்கூடாது, அவங்கள விரட்டக்கூடாது. வகுல்லஹுமா கவுலன் கரீமா, அவங்க கிட்ட பேசும்போது கூட நீ எப்படி பேசணும், ரொம்ப கண்ணியமா பேசணும், ரொம்ப மரியாதையா பேசணும். வயசானவங்க கூட பேசுறதுக்கு ஒரு பொறுமை வேணுங்க. எல்லாராலையும்லாம் பேச முடியாது. நம்ம பெத்தவங்களாவே இருக்கட்டும், அவங்க கூட ரொம்ப வயசாயிடுச்சுன்னு வைங்களேன், காது கேட்காது. நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க, வந்தது யாருன்னு கேட்பாங்க. கேட்டா இன்னார் வந்திருக்கிறாங்கம்மா, காதர் மைதீன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யாரு, அப்துல் காதரா அப்படின்னு கேட்பாங்க. இல்லம்மா காதர் மைதீன் வந்திருக்கிறாப்ல. யாரு, அவரா? இல்லம்மா இவருமா. அவரா? அப்படின்னு நமக்கே கோவம் வந்துடும். ஏமா சும்மா போட்டு நொச நொச நொச, யார் வந்தா என்ன வராட்டா என்ன, உனக்கு சோறு வருதா சாப்பிட்றியா அல்ஹம்துலில்லாஹ்னு இரிமா, போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு. சர்வசாதாரணமாக இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? என்னைக்காச்சும் அப்படி சொல்லும் பொழுது நம்ம நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம்ல, சின்ன பிள்ளையா இருக்கும்போது 1க்கு 100 தடவை என்ன செஞ்சிருப்போம், நம்முடைய தாய் தந்தைகிட்ட, அம்மா இது என்னதுமா அப்படின்னு கேட்போம். எப்பா இது காக்காப்பா அப்படின்னு சொல்லி தருவாங்க. மறுநாளும் கேட்போம், இது என்னதுமா, காக்கா. இது என்னதுமா, யானை. இது என்னதுமா, பூனை. சலிக்காம சொல்லி தந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேட்டதையே கேட்குறான் சனியா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் நம்மளை அடிச்சிருக்காங்களா, திட்டிருக்காங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்கள் நம் மீது காட்டிய அந்த பாசத்தையும் பரிவையும் திருப்பி அவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை யார் பாக்கியமா நினைக்கிறாங்களோ அவர்கள் உண்மையிலேயே வெற்றி பெற்றவர்கள். இந்த பாக்கியத்தை யார் பாரமா நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆகையினால பெற்றோர்கள்ல இருவரில் ஒருவரோ இருந்தார் என்றால் அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்காங்க. கவனிச்சுட்டு துவா கேட்கும்போது ரப்பிட்ட கேளுங்க, ரப்பே உனக்காக வேண்டிதான் என்னுடைய பெற்றோர்கள் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு இன்ன கஷ்டம் இருக்குது, இன்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு அதை கொஞ்சம் இலகுவாக்கி தா ரப்பே அப்படின்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் அதை நமக்கு இலகுவாக்கி தருவான். 2வது ஒரு மனிதர் என்ன துவா செஞ்சாரு, பாவம் செய்யற விபச்சாரம் செய்வதற்குண்டான சூழல் எல்லாம் இருந்தால் நான் உனக்காக வேண்டி நான் விலகினேன். இந்த மாதிரி ஒரு சூழல். இது விபச்சாரம் மட்டும் இல்லைங்க, வேற என்னென்ன பாவங்கள் இருக்குதோ அந்த பாவத்துல விட்டு நீங்க விலகுங்க. விலகும் பொழுது ரப்பே நான் உனக்காக வேண்டி நான் இதை செய்யறேன், செஞ்சுட்டு ரப்பு கிட்ட கைமாறு கூலி கேளுங்க. ரப்பு கிட்ட கேட்டா அவன் தாராளமா தருவான். அதே மாதிரி 3வது மனிதர் சொன்னார் பாத்தீங்களா, ஒருத்தவருக்குண்டான ஹக்கு என்கிட்ட இருந்துச்சு, திருப்பி வந்தாரு, திருப்பி நான் சிறப்பான ஒரு முறையில நான் கொடுத்துட்டேன். மற்றவங்களுடைய ஹக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது, அதை நம்ம கொடுக்குறோமா? மற்றவங்கள விடுங்க, சொத்து பத்து பிரிக்கிறாங்க பாருங்க. சொத்து பத்து பிரிக்கும் பொழுது பெற்றவங்க கொஞ்சம் கவனத்தோட கேட்கணும். பெரியவங்க, நமக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இஸ்லாம் அழகா நமக்கு சொல்லுது, நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்தை கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் அழகா நமக்கு சொல்லி தருது. பாகங்களை பிரிக்கும் பொழுது குர்ஆன் சுன்னா அடிப்படையில பாகத்தை பிரிக்கணும். ஆனா சில பெற்றோர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, எந்த பிள்ளைங்க தாம் பேச்சு அதிகமா கேட்குறாங்களோ,
எந்த பிள்ளைங்க தான் சொன்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ, எந்த பிள்ளை தனக்கு உபகாரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னா கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கறது, மற்ற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துறது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக நம்ம நிற்போம். பாக பிரிவினை செய்யும் போது சரியா என்ன செஞ்சிடணும். அதுல கூடுதல் ஒருத்தர் குறைச்ச. இன்னும் சில இடங்கள்ல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாகங்களே கொடுக்கறது இல்லை. என்ன செஞ்சிருது, கல்யாணம் கட்டி கொடுக்கும் போது ஒரு 40 சவரன் போடுறது, 50 சவரன் போடுறது, உன் கணக்கு அதுலேயே முடிஞ்சு போச்சுமா, உன் கணவன் வீட்டில் போய் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்றது. பெரும்பாலான ஊர்களில், பெரும்பாலான வீடுகளில் ஆம்பளை பசங்களுக்கு சொத்து கிடைச்சிருது. யாருக்கு கிடைக்கிறது இல்லை? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பாக பிரிவினை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்துக்கணும், நாம் பயந்து கொள்ள வேண்டும். நம்ம சம்பாதிச்ச சொத்து தான், நம்ம இஷ்டப்படிலாம் என்ன செஞ்சிட முடியாது, பங்கு வச்சிட முடியாது. குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் அதை நம்ம பங்கு வைக்கணும். அந்த மாதிரி பங்கு வைக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோ கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் போயிடுச்சு அப்படின்னா மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம அப்படி மன்னிச்சு விடுறதுனால நம்ம என்னைக்குமே நம்ம கெட்டு போக மாட்டோம். அதுக்காக வேண்டிய சண்டை சச்சரவு செய்கிறது, இது பண்ணுறது. அதே போல் அநியாயமான ஒரு முறையில் நம்முடைய தம்பிக்கு சேர வேண்டிய ஹக்கோ அல்லது நம்முடைய தங்கச்சிக்கு சேர வேண்டிய ஹக்கோ நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அது நமக்கு வேண்டாங்க. அதில் பரக்கத்து இல்லை. நம்ம நினைக்கிறோம் தம்பியினுடைய சொத்தையும் அண்ணனுடைய சொத்தையும் அக்காவுடைய சொத்தையும் நம்ம டேலண்டாக நடித்து வாங்கிட்டோம், நம்முடைய திறமையினால நம்முடைய அப்பாவை ஏமாற்றி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வாங்கிய சொத்து கோடியாக இருந்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அந்த கோடி நம்முடைய தெருக்கோடியில் நிப்பாட்டிடும். ஏன்னா அதில் பரக்கத்து இருக்காது. அல்லாஹ் எதை நமக்கு ஹலாலாக்கினானோ அதில் தாங்க பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் தடுத்த வகையில் நீங்கள் கோடியை சம்பாதிச்சாலும், இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. நிறைய இருக்கணும், நிறைய இருந்தால் சந்தோஷம் கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. நிறைய இருக்கிறதுலையா பரக்கத்து இருக்குது, நிறைய இருக்கிறதுலையா சந்தோஷம் இருக்குது. இல்லைங்க, கொஞ்சமாக இருந்தாலும் அதில் பரக்கத்து இருந்துச்சுன்னு வைங்களேன், அதில் தாங்க சந்தோஷம், நிம்மதி, அமைதி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இந்த பரக்கத்தை பார்க்கறது இல்லை. ரொம்ப இருக்கணும், அதிகமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. அது தேவையில்லை, அதிகம்லாம் தேவையில்லை. பரக்கத்து இருந்தால் போதுமானது. ஆகையினால் நமக்கு சொந்தமில்லாத எந்த பொருள், அது பெரியதாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். ஹக்கு யாருக்கு உண்டோ அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம கையில நிரப்பமா கூலியை தருவான். அந்த மாதிரி ஒரு நன்மையை செஞ்சுட்டு ரப்பு கிட்ட நம்ம கூலியை எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரப்பு நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பா இன்ஷா அல்லாஹ். இந்த நபிமொழியில அந்த 3 சகோதரர்கள் எந்த நல்ல அமலை செய்து அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்றார்களோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களை சரியான முறையில் கடைபிடித்து இந்த உபதேசத்தின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நாளுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.